எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நம்ம HTML டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸ் பற்றி பார்த்தோம். கூகுள் குரோம் அண்ட் VS கோட் இது ரெண்டையும் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை பற்றிலாம் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் VS கோடை நம்ம ஓப்பன் பண்ணி அதில் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி கோடு எழுதணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் VS கோடை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். வெல்கம் அப்படின்னு போட்டு வரும். ரீசன்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு எதுவும் வராது. இந்த மாதிரி கஸ்டமைஸ், ஸ்டார்ட் இந்த மாதிரிலாம் நிறையா வரும். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் VS கோடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம டேரெக்டாக ஒரு ஃபைலை மட்டும் ஓப்பன் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம ஒரு ஃபோல்டரை வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு ஃபோல்டரில் நிறைய ஃபைல் எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. யூஸ்வலாக நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஃபைலில் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ண மாட்டீங்க, நீங்கள் நிறைய ஃபைல்ஸ் எழுதுகிற மாதிரி வரும். ஸோ VS கோடில் நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரே ஒரு ஃபைலை மட்டும் ஓப்பன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக கம்ப்ளீட்டாக ஒரு ஃபோல்டரை வந்து நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். நம்ம இந்த எக்ஸாம்பிளில் அந்த மாதிரி ஒரு ஃபோல்டரை தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபோல்டரை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கணும் இல்லையா? அப்போ தான் அந்த ஃபோல்டரை வந்து நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் பார்த்தீங்கன்னா டி டிரைவில் CS in தமிழ் அப்படின்னு நான் ஃபோல்டர் ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஃபோல்டர் உள்ளார நான் மறுபடியும் இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் அப்படின்னு நான் கொடுத்து HTML அப்படின்னு ஒரு ஃபோல்டரை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபோல்டரை வந்து நான் VS கோடில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே என்ன பண்ணலாம்னா, இங்கே இந்த ஓப்பன் ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? இதை நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி மேலே இப்போ நீங்கள் ஃபைலை கிளிக் பண்ணி இங்கே ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு கேட்கும். நான் வந்து டிஏ செலக்ட் பண்ணி CS in தமிழ் அப்படின்னு செலக்ட் பண்ணி இதில் வந்து HTML அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை நான் கிளிக் பண்ணி செலக்ட் ஃபோல்டர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்படி நான் கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபோல்டரை கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணிவிடும். இனிமேல் இந்த வெல்கம் விண்டோ நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த HTML அப்படின்ற இந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. அது உள்ளார எந்த ஃபைலுமே இல்லாததுனால நம்மளுக்கு இப்படி எம்டியாக வருது. ஸோ நம்ம ஏதாவது ஒரு ஃபைல் இங்கே க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபைல்லாம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபோல்டருக்குள்ளார வந்து காமிக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த ஃபைலை எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது இல்லையா? இது பார்த்தீங்கன்னா நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லுது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணலாம், இல்லாட்டி இந்த இடத்துல நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் அப்படின்னு கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் நியூ ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஃபைல் நேம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் HTML ஃபைலை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நேம் கொடுக்கணும் அந்த ஃபைலுக்கு. இந்த எக்ஸாம்பிளில் நான் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். இது கூட ஒரு ரீசன் இருக்குது, அதை பற்றி நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஜஸ்ட்டு நான் சொல்கிறத இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஃபைலோட நேம் வந்து நான் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் யூஸ்வலாக நம்ம ஏதாவது ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணோன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுப்போம் இல்லையா? நம்ம டெக்ஸ்ட் ஃபைலை க்ரியேட் பண்ணோன்னா .txt அப்படின்னு க்ரியேட் பண்ணுவோம். ஒரு இமேஜ் ஃபைலை க்ரியேட் பண்ணோன்னா .jpg இல்லை .png அப்படி க்ரியேட் பண்ணுவோம். ஒரு ஜிப் ஃபைல்னால் .zip .rar இந்த மாதிரிலாம் நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் வச்சு நம்ம ஃபைலை க்ரியேட் பண்ணுவோம். இதே மாதிரியே HTML ஃபைலை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபைல் நேம் கொடுத்ததுக்கப்புறம் அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து .html அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். இப்போ நீங்கள் அது கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா இப்போ தான் நீங்கள் முதல்ல ஒரு HTML ஃபைலை நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. index.html அப்படிங்கிற இந்த ஃபைலை நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. இந்த ஃபைல் உள்ளார தான் நம்ம எந்த HTML நம்ம எழுதணும் அப்படின்னாலும் இதை உள்ளார தான் நம்ம எழுதுவோம். அதை எழுதிட்டு நம்ம ப்ரௌசரில் அது எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு ஸ்மால் HTML ப்ரோக்ராம் நான் எழுதுகிறேன். ஹலோ CS in தமிழ் வியூவர்ஸ் அப்படின்னு நான் இங்கே எழுதிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி எழுதிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு புரியல, இது என்ன/p அப்படின்லாம் போடுறீங்க அப்படின்லாம் கேட்டிங்கன்னா இதை பற்றிலாம் நம்ம லேட்டராக பார்க்கலாம். பட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இதை சிம்பிளாக ஒரு கோடு எழுதியிருக்கேன். இது வந்து ஒரு ஸ்மால் HTML கோட். இப்போ நான் இதை எழுதிட்டு இதை நீங்கள் எப்படி வியூ பண்ணுவீங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக நான் இதை எழுதியிருக்கேன். இது உங்களுக்கு புரியலன்னா கவலைப்பட வேணாம், நம்ம லேட்டராக இதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு HTML கோடை எழுதுனதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல் நீங்கள் எங்கே சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த HTML ஃபோல்டர் இருக்குது இல்லையா? இதை நம்ம டபுள் கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த index.html ஃபைல் ஆல்ரெடி இருக்குது. இந்த ஃபைலை நீங்கள் ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு HTML வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கூகுள் குரோம் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ நம்ம கூகுள் குரோமில் ஓப்பன் பண்ண சொல்கிறோம். அதை இப்போ கூகுள் குரோமில் நம்ம இதை ஓப்பன் பண்ண சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம அந்த HTML கோடில் நான் எழுதுனது இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா? ஹலோ CS in தமிழ் வியூவர்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. போன வீடியோவில் நம்ம ஒரு வெப்சைட்டோட கோடை பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸை பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா?
இப்போ அதே மாதிரியே நான் இந்த வெப்சைட்டில் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்னு இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல என்ன கோடு எழுதணுனோ அது அப்படியே நம்மளுக்கு எழுதி காமிக்குது. ஸோ நம்ம என்ன கோடு எழுதுகிறோமோ அதை ப்ரௌசர் என்ன பண்ணுன்னா அந்த கோடை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வெப்சைட்டில் அதை டிஸ்பிளே பண்ணும். அது வேணும்னா நம்ம இந்த இடத்துல வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம google.comோட சோர்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பேஜை நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்னா அந்த கோடை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக VS கோடில் நம்ம ஒரு கோடை எழுதுகிறோம் அப்படின்னா அதை எழுதிட்டு நம்ம சேவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைல் இருக்குது இல்லையா, அந்த ஃபைலை நம்ம வந்து ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கோடு எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு அந்த ப்ரௌசரில் காமிக்கும். இப்படி தான் நம்ம வந்து HTML யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணுவோம். ஒரு ஃபைலில் நம்ம HTML கோடை எழுதுவோம். அந்த கோடெலாம் எழுதிட்டு நம்ம ஒரு ப்ரௌசரில் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணோன்னா அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு அந்த ஒரு வெப்சைட்டாக அந்த ப்ரௌசர் வந்து நம்மளுக்கு காமிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கோடில் நம்ம ஏதாவது மாற்றணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஹலோ CS இன் தமிழ் வியூவர்ஸ் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். அதை நான் வெப்சைட்டில் வியூ பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது, ஹலோ CS இன் தமிழ் வியூவர்ஸ் அப்படின்னு இங்கே பிரிண்ட் ஆகி காமிக்குது. இப்போ நான் ஒருவேளை இந்த டெக்ஸ்ட்டை மாற்றணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல போயிட்டு ஹலோ CS இன் தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு நான் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அதை சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த வெப்சைட் போனேன் அப்படின்னா இப்போ எதுவுமே இங்கே மாறல இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் இந்த வெப்சைட்டை நான் ரிஃப்ரெஷ் பண்ணால் தான் அந்த மாற்றங்கள் நம்மளுக்கு தெரியும். இப்போ நான் அந்த வெப் பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ்க்கு பதிலாக சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ இது மாதிரி நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஃபைலை எழுதிட்டு சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ப்ரௌசரில் அதை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேவ் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ்லாம் நம்மளுக்கு இந்த ப்ரௌசரில் மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. நம்ம நிறைய கோடை எழுத நம்மளுக்கு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆச்சு அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் டெவலப் பண்ணுறதுக்கு. அதனால் அதையும் நம்ம வந்து இப்போயே பண்ணிட்டோம் அப்படின்னா லேட்டராக நம்ம கான்செப்ட்ஸ்லாம் பார்க்கும்போது மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம கோடை வந்து மாற்றினோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கண்டென்ட்லாம் அப்டேட் ஆகி வெப்சைட் வந்து அப்டேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அதை எப்படி பண்ணுவோம் அப்படின்னா VS கோடில் போயிட்டு இங்கே லெஃப்ட் சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா உங்களுக்கு. இதில் இந்த லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இங்கே காமிக்குது. பட் நம்ம இங்கே சர்ச் பண்ணி ஒரு எக்ஸ்டென்ஷனை பர்டிகுலராக நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். என்ன எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் சர்வர் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் அதை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு லைவ் சர்வர் அப்படின்னு வருது. இதை நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய எக்ஸ்டென்ஷன் காமிக்குது. இதில் இந்த ஃபஸ்ட் எக்ஸ்டென்ஷன் இருக்கு இல்லையா, லைவ் சர்வர் அப்படின்னு, அதை தான் நம்ம கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இங்கே காமிச்சிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா டேரெக்டாக அதை போய் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல இன்ஸ்டாலை கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்திலேயே வந்து இந்த VS கோடில் இந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைவ் சர்வர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்மளுக்கு இப்போ மறுபடியும் இந்த ஃபைலில் போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபைலில் போனதுக்கப்புறம் இப்போ index.html அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்ம க்ரியேட் பண்ண ஃபைல், அந்த ஃபைலை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு க்ரியேட் பண்ண ஃபைல் இங்கே காமிக்குது. நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த index.html அப்படிங்கிற ஃபைல் எங்கே நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல போய் அதை ரைட் கிளிக் பண்ணி நம்ம கூகுள் குரோமில் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா. அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ நம்ம அந்த லைவ் சர்வர் எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணினதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே கோ லைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கீழே வந்திருக்கு. இப்போ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசரில் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில நம்பர்ஸ்லாம் போட்டு ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா. நம்ம முன்னாடி ஓப்பன் பண்ணது டேரெக்டாக நம்ம எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம். ஆனால் இப்போ வந்து இதை வந்து ஒரு சர்வர் மூலியமாக நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம இப்போ சொல்லலாம். அது சர்வர்லாம் என்ன, உங்களுக்கு இந்த நம்பர்ஸ்லாம் என்ன அப்படின்றது புரியலன்னா அதை பற்றி ரொம்ப கவனிக்க வேணாம். ஜஸ்ட் நம்ம இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இங்கே பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபைலில் ஹலோ CS இன் தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம ஏதாவது மாற்றணும் அப்படின்னா இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பதிலாக வியூவர்ஸ் அப்படின்னு மறுபடியும் நம்ம மாற்றிட்டு இந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த வெப்சைட்டில் அந்த சேஞ்சஸ்லாம் வரும். ஆனால் அதில் இப்போ கரண்ட்டாக என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் HTML கோடை நம்ம இன்னும் எழுதலை. நான் உங்களுக்கு காமிக்கணும், இந்த ஒரு எக்ஸாம்பிளாக காமிக்கணுங்கிறதுக்காக சிம்பிளாக ஒரு 1 லைனில் கோடு எழுதியிருக்கேன். ஆனால் இது கம்ப்ளீட்டான ஒரு HTML கோட் கிடையாது. அதனால் இந்த லைவ் சர்வர் கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம மறுபடியும் அந்த வெப்சைட்டில் பார்த்தோன்னா நம்மளுக்கு இன்னும் ஆட்டோமேட்டிக்காக மாறல. பட் நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு HTML ஃபைலை எழுதணும் அப்படின்னா நம்ம இங்கே சேஞ்சஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட்டில் அது மாறிக்கிட்டே இருக்கும். அது நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த லைவ் சர்வர் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இதே மாதிரி ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.